Good evening to all. First of all, I want to say one thing. என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்த என்னுடைய ட்ரேட் ஜீனியஸ் ஃபேமிலியில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் பல. ஓகே, ஸோ ரொம்ப தொலைவிலேருந்து எனக்காக வந்த எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை, பெரிய பெரிய தூரத்துலேருந்து எனக்காக வந்தவங்க. இப்போ அதை வார்த்தையால் என்னால் விவரிக்க முடியல. ஸோ அதனால் வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம ட்ரேட் ஜீனியஸோட செகண்ட் இயர் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி, ஆனிவர்சரின்னு சொல்கிறத விட சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மார்க்கெட் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யாருமே ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே சரி, எதுவுமே சரி, ஒரு லீகலாக கொண்டு போகணும், அதை ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக கொண்டு போக மாட்டாங்க, ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண தெரியல, மார்க்கெட்டில் சம்பாதிக்க தெரியலன்னா அவங்களுடைய ஏர்னிங் சோர்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எல்லாராலையுமே மார்க்கெட்டை பற்றி சொல்லி தர முடியுமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பாதி பேர் இங்கே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய உழைப்பு, உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுடைய கோஆர்டினேஷன், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே சேர்ந்து தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எப்படி சொல்கிறது, என்னால் வார்த்தையே இல்லை. ஸோ ஹரிகரெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோ உங்களுக்காக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. ஸோ பட் அப்போ அந்த ஒரு சக்ஸஸ், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கறத விட ஒரு மென்டாருக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா, மென்டார் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆசிரியர் அது பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறது மேட்டர் இல்லை, யாரால வேணாலும் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கணும். ஏன்னா உங்களோட சக்ஸஸ் தான் என்னோடய சக்ஸஸ். ஏன்னா நான் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னுடைய ஒன் ஆஃப் இன்கம் ட்ரேட் பண்ணி ஏர்னிங் வந்துகிட்டு இருக்கேன். பட் அதில் பார்த்திங்கன்னா ஈஸி ஆஃப் ஏர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுமே இருக்குது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு பார்த்திங்கன்னா 8 years எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் என்னால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுது. பட் நம்ம ஒரு நல்லது பண்ணுவோமே. ஏன்னா 2020, ஏன்னா இது 2வது வருஷம் 2020. ஸோ நான் சர்ச் பண்ணேன், ஏதாவது பெஸ்ட்டு இன்ஸ்டிடியூட் இருக்கா, நம்ம இதை பற்றி கான்செப்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா காம்படிஷன், எல்லா இடத்துலையுமே காம்படிஷன், பெஸ்ட்டு இன்ஸ்டிடியூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நான் சர்ச் பண்ணேன். என்கிட்ட வந்தவங்க எல்லாமே சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ நல்லாவே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் 30,000 ஃபீஸ் கட்டினேன், 50,000 ஃபீஸ் கட்டினேன், 2 லட்சம் ஃபீஸ் கட்டினேன், பட் எல்லாமே நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட ஒவ்வொருத்தவங்களும் நின்றாங்க. அப்போனா நான் ஒரு முடிவு பண்ணேன், ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கோம், எவ்வளோனா சம்பாதிச்சாலும் இதுலேருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். இதுலேருந்து வர ஒரு இதுவுமே என்னுடைய உழைப்பை நம்பி வருது. நான் உழைப்பு போனேன், அதுக்கான ஊதியம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அதில் நான் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ட்ரேடிங் வச்சு, நான் எவ்வளோ அக்கௌண்ட் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெளியில் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் நம்பர்ஸ் என்றைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட காமிச்சதில்லை. அதே வெளியில் பேசுவாங்க, இவன் நம்பர்ஸை காமிக்கவே மாட்டாங்களா, ஸ்கேம் பண்ணுறான். ஸோ அவ்வளோ விஷயங்கள் வரும். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் உள்ளே யார் இருக்காங்களோ நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு குவாலிட்டினஸை கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே லோ. அதாவது வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு வேறு எந்த இன்ஸ்டியூட்டில் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்லையுமே கொடுக்க முடியாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் இருக்காங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, எவ்வளோ 10,000 20,000 இன்னும் இருக்கே, இன்னும் இது கம்மியாக சொல்கிறீங்களே 40. ஸோ 70K 70 வாங்குறாங்க, 1 lakh வாங்குறாங்க இங்கேயே கும்பகோணத்துலேயே. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்க்கே இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க. ஏன்னா மக்களுக்கு அதை பற்றி நாலேஜபிள் இல்லை. பட் நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம் அது உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்பர்ஸ் வெளியே சொல்லலாம்னா ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ பட் ஹை டூரேஷன். ஃபஸ்ட்டு ஏன் ட்ரேட் ஜீனியஸ் சூஸ் பண்ணிங்க? வேர்ல்டுலே லோயஸ்ட் ஃபீஸ். என்ன மென்டார் வேணும்ல, ஃபஸ்ட்டு மென்டார். ஓகே, நன்றிகள்.
ஸோ அண்ட் தென் ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போகணும். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தையுமே கையை பிடிச்சி ஒரு அம்மா எப்படி கொண்டு போவாங்க சின்ன பிள்ளையிலேருந்து, அந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்லேருந்து ஒரு ஸ்டெப்பாக முதல் தளமாக வச்சு ஹையஸ்ட் டியூரேஷன் 4 months. ஏன்னா மக்களுக்கு 4 months வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதுக்கு கூட வெயிட் பண்ண டைம் இல்லை இப்போ இருக்க மக்களுக்கு. ஆனால் என்னன்னா ஆனாலுமே நான் பேட்ச் 15 பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அவங்க சொன்ன என்னென்னா ப்ரோ ஸ்லோவாக போனாலும் ஸ்டெடியாக போங்க ப்ரோ, எங்களுக்கு ஸ்லோவாக பற்றி பிரச்சனை இல்லை. சரி, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட சொன்னாங்க ப்ரோ நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க, எங்களால் அந்த லெவலுக்கு வரும். பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டீம் ட்ரெண்டு என்னோடய பேட்ச் 15 ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் டீம், பேட்ச் 14 சரி. ஸோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் டீம் இவங்களாம் வந்து வேகமாக போங்க என்றைக்குமே எனக்கு சொன்னதில்லை. பட் சில பேட்சஸ் இருக்காங்க எங்களால் வெயிட் பண்ண முடியாது, உங்களோட பொறுமைக்கெல்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, வேகமாக போங்க யார் என்ன சொன்னாலும் சரி நான் 4 மாதம் தான் போவேன். அதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒன் ஆஃப் இன்கம் வேணாம், எனக்கு தேவை என்ன அப்படின்னா மோர் தென் இன்கம். ஐ நீட் லைஃப் டைம் இன்கம் ஃபார் யுவர்ஸ். உங்கள் சைடில் எனக்கு லைஃப் டைம் இன்கம், எனக்கு ஒன் டைம் பேமெண்ட் வேணும். ஸோ இதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், 4 மாதம் ஹார்ட் ஒர்க்குங்க பண்ணுறேன். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பிஸ்னஸுக்காகவே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ட்ரைனிங் அப்படிங்கிறது பேஷனுக்காக, அதுக்காக தான் இங்கே ஒரு வேர்டிங் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம் யாராச்சும் படிங்க பார்ப்போம். ப்ளீஸ் ப்ரோ படிங்க ப்ரோ, என்ன போட்டிருக்கோம். Enjoy the journey and try to get better every day, and do not lose the passion and the love for what you do. ஆக்சுவலி இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை பேஷனாக பண்ணும்போது எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போய்கிட்டே இருக்கணும், பேஷனை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அந்தமாதிரி நான் தாண்டி வந்ததுனால இந்த ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா எனக்கு அவ்வளோ தடைகள் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ தடைகள் எப்படி கொண்டு போவோம். ஏன்னா ஒரு நம்ம TRADEGENIUZ ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டில் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட் பேட்ச் 2020 August 15 ஒரு ஸ்டூடெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணது. இப்போது ஸோ ஒரு பேட்சுக்கு லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை நம்பி வரீங்க, அவங்க இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ என்னை நம்பின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி சே பிக் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வேர்டே இல்லை. அவங்க எல்லாம் நான் ரொம்பவே பெருமையாக இருக்கேன். ஸோ வேறு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்டில் உங்களுடைய நிறைகள், உங்களுடைய குறைகள், நீங்கள் என்ன நம்ம இன்ஸ்டிடியூட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. ஸோ உங்களுடைய மாடர்ன் வேர்டிங்ஸை நம்மளுடைய TRADEGENIUZக்காக அர்ப்பணிக்குமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேட்ச் 14 தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லோ பேட்ச்லேருந்து யாருமே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்க பேட்ச்லேருந்து வந்திருக்கீங்க. அண்ட் தென் பேட்ச் 15 இன்னும் ஒரு மாதம் போயிட்டுருக்கு. அண்ட் தென் பேட்ச் 16 வந்திருக்கீங்க. கிவிங் த வேல்யூபிள் கமெண்ட்ஸ் மிஸ்டர் ஹரிகரன், கம் ஆன் ப்ளீஸ், லெட்ஸ் கம்.